வணக்கம், வெல்கம் டு கெஜலட்சுமி பயணி சேனல். நான் வெயிட் லாஸ்க்காக என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்றத 7 days எடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா பாலை நிறுத்திட்டு பிளாக் காஃபி பிளாக் டீ அப்படி தான் நான் எடுத்துப்பேன். எனக்கு பால் எடுத்துக்கிட்டேன்னா வெயிட் லாஸ் ஆகாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட கொஞ்சம் உப்பு, கார்லிக், அதுக்கப்புறம் பட்டரில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிக்கிட்டேன். எனக்கு வந்து லஞ்சுக்கு இது ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுப்பேங்க. இந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு, நம்ம முட்டைலாம் சாப்பிடாத அன்னைக்கு முக்கியமாக இந்த பன்னீர் செய்து எடுத்துப்பேன். எனக்கு எடுத்து வச்சது போக மீதி எல்லாருக்கும் அதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிடுவேன். கேரட் வந்து நம்ம அதை கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாலே போதும், அதை வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடணுன்ட்டு அவசியம் இல்லை. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் காலையில் லஞ்சுக்கு செய்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிர்னி பழத்தில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு அப்படியே ஸ்மூத்தியாக எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணோம்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். Day 2 பார்த்தீங்கன்னா சிக்கன் நாங்கள் செய்திருந்தேன். நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நல்லா பசி அடங்கும். அதுவே நம்ம வெறும் வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசி வந்து அடங்காது. ஏன்னா நம்ம தேவையான அளவுக்கு புரோட்டீன் எடுக்க மாட்டோம். அதனால தான் இன்னைக்கு வந்து நான் சிக்கன் வேக வச்சதுல தக்காளி போட்டு வேக விட்டுட்டு சூப்பு தாங்க செய்ய போறேன். ரொம்ப சிம்பிள். அப்படியே அதில் வேக வச்சிருக்க தக்காளி, அந்த சிக்கன் நம்ம வேக வைக்கும் போது ஒரு 2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக விட்டுட்டோம்னா அந்த தண்ணியை எடுத்து நம்ம எப்போதும் ரசப்பொடி வச்சிருப்போம் இல்லையா, அது போட்டு அப்படியே சூப்பாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலையில் இல்லை மதியம் ஈவினிங் அதை வந்து நம்ம சூடு பண்ணி டீ காஃபிக்கு பதில் குடிச்சிக்கலாம். என்னோட பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பாத்தியில் இந்த சிக்கனை வச்சு ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் வாக்கிங் போகிறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து கொஞ்சம் புக்கு படிச்சிருந்தேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜீரா வாட்டர் காலையில் இது ரெகுலராக நான் போட்டுருவேன். இடையில குடிச்சிக்கும் போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அன்னைக்கு வந்து கேழ்வரகு கஞ்சி தான் காலையில் வந்து வச்சுருந்தேன். நமக்கு வந்து அப்படியே எடுத்துக்கலாம். உப்பு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டோம்னா தான் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். உப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் வந்து குறையவே குறையாதுங்க. அப்படியே உடம்புலாம் ஊதிக்கிட்ட மாதிரி இருக்கும். அன்னைக்கு வந்து பாவக்காய் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன். என்னோட பசங்களுக்கு வந்து பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பருப்பு சாதமும் பாவக்காய் ஃப்ரையும் வச்சு கொடுத்துட்டேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் காய்கறிகள் எடுத்தா ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறையும், நல்லா ஒத்துக்கும். சளி பிடிக்காத பிரச்சனையும் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு 10 மணி கூட ஒர்க் அவுட் பண்ணுவேன். இல்லை ஈவினிங் டைம் கிடைக்கும் போதும் எப்படி டைம் கிடைக்குதோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் Day 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கேழ்வரகு மாவு தோசை தான் செய்திருந்தேன். இப்போ வந்து காலையில் தோசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மதியம் வந்து சாதம் எடுத்துக்க மாட்டேன். இல்லை மதியம் வந்து சாதம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா காலையில் இந்த இட்லி தோசைலாம் எடுத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது கூட ஒரு பவுல் எடுத்து வச்சு சாப்பிட்டுப்பேன். ஏன்னா நமக்கு எந்த வேலை ரொம்ப அதிகமாக பசிக்குதோ, காலையில் பசிக்குதுன்னா காலையில் நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வந்து பசி வந்து நல்லா அடங்கிடும். அன்னைக்கு வந்து இந்த பன்னீர் கூட காலிஃப்ளவர்லாம் போட்டு பொரியல் பண்ணி எனக்கு லஞ்சுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அதிலே ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பூஜை வேலையும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில தண்ணி நிறையா குடிக்கணும். இன்னொன்று இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது பசிக்குதுன்னும் போது கேரட் வந்து அப்படியே ஒன்று தோல் சீவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். கொய்யாக்காய் சாப்பிட்டுப்பேன், ஆப்பிள் சாப்பிட்டுப்பேன். இந்த கேரட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பசி அடங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முதல்ல சப்ஜா விதை தான் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவி பண்ணும். ஏன்னா பசி நல்லா அடங்கிடும். பசி நல்லா நம்ம அடங்கினா தான் நம்மளால அந்த வெயிட் லாஸ்ன்றதே நம்மளால பண்ண முடியும். பசி அடங்கலை அப்படின்னா அந்த பசியில இருப்போம், எதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு தான் மனசு வந்து போகும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால கொஞ்சம் பாதாம், பேரிச்சம்பழம் போட்டுட்டு பன்னீரையும் போட்டு, பன்னீரை நல்லா நம்ம கடையில் வாங்கின பன்னீர்னா நல்லா கழுவிட்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த க்ரீமியாக வர்றதுக்காக அரைச்சி எடுத்துப்பேன். இது வந்து எனக்கு எப்போல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ இந்த மாதிரி செய்து சாப்பிட்டுப்பேன். பேரிச்சம்பழமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 அப்படிலாம் சேர்க்கக்கூடாது, 1-2 சேர்த்தா போதும். ஏன்னா அதிகமாக ஸ்வீட் எடுத்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகாது. உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ பார்த்து அதுபடி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர்கிட்டையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸுக்காகன்னு மட்டும் கிடையாதுங்க. எனக்கு ஒழுங்காக நார்மலாக பீரியட்ஸ் வரணும், இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்தியான உணவு சாப்பிடும்போது தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ஸ்கின் டோனே சூப்பராக சேஞ்ச் ஆகும். நல்லா இந்த கழுத்தை சுற்றிலாம் கருப்பாக இருக்கும் பாருங்களேன், அது எல்லாமே மாறிடும். அன்னைக்கு வந்து காலையிலே நான் வந்து சண்டே அன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங்கும் போயிட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு சரி இந்த ஒரு இது பேர் என்னது சாண்ட்விச் சாப்பிட்ணும், இந்த பீஸாலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி தான் நான் எக்கில் செய்து எடுத்துப்பேன். கண்டிப்பாக அந்த கிரேவிங்ஸ் வந்து போயிடும். அன்னைக்கு வந்து இந்த புக்கு ஒரு 700 பேஜ் இருக்கும், சலம் புக்கு. அதையும் படித்து முடிச்சுட்டேங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டே 7 பார்த்தீங்கன்னா முதல் வேலையாக ஜீரகம் சோம்பில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு சுட தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, இது கூட பார்த்திங்கன்னா கோஸ் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு நாள் பார்த்திங்கன்னா சவுச்சவு போட்டு வதக்குவேன், முள்ளங்கி போட்டு வதக்கிப்பேன். இந்த மாதிரிலாம் செய்து முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இன்னும் நிறைய ரெசிபி நான் என்னென்ன செய்கிறேனோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதிலே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு இதை விட என்னங்க சூப்பராக ஹெல்த்தியாக லஞ்ச் வந்து நம்ம பேக் பண்ணிட போகிறோம். ஒரு 4-5 விதம் பண்ணாமல் ஒரே ரெசிபி தான், ஆனால் எல்லா காய்கறிகளும் மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி எனக்கும் வச்சுட்டு அவங்களுக்கும் செய்து கொடுத்துருவேன். அன்னைக்கு வந்து கோதுமை தோசை தான் எடுத்திருந்தேன். அன்னைக்கு தக்லைஃப் படத்துக்கும் போயிட்டு வந்தோம். முக்கியமாக இந்த மாதிரி படத்துக்குலாம் போகும்போது பாப்கார்ன் தாங்க வாங்கி சாப்பிட்டுப்போம், ஏன்னா அது கலோரி ரொம்ப கம்மி. அதனால தான். இது கூட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் போகிறதுக்கு எங்கள் ஊரில் இடமே இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் இல்லையா, அந்த கோயிலை சுற்றி சுற்றி நம்ம நடந்துக்க வேண்டியதான். நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கு கான தேவைகளை நம்மளே வந்து உருவாக்கிப்போம். நமக்கு வந்து சாக்கு சொன்னோம், என்னால் முடியல அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா எல்லாத்தையுமே நம்ம சாக்காக சொல்லிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஷாப்பிங் போவீங்க, கடைக்கு போவீங்க, அந்த பொருள் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ண வேண்டியதான். அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே நடந்து வர வேண்டியதான். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பீச் இருக்குங்க, எனக்கு இன்னொன்று ஸ்டேடியம் இருக்குது. ரெண்டுமே எனக்கு பெரிய வரப்பிரசாதமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்லா அந்த பீச் ஓரம், அந்த மணல் ஓரமாக நடந்து போகும்போது அவ்வளோ மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். உங்கள் ஊரில் பீச் இல்லை, ஸ்டேடியம் இல்லை, அதனால் என்னால் வாக்கிங் போக முடியல அப்படின்னு மட்டும் தயவு செய்து சொல்லிக்காதீங்க. எங்கே உங்களுக்கு போக பிடிக்கும்? ஏதாவது ஒரு இடம் இருக்கும், கோயில் இருக்கும், குளம் இருக்கும், நிறைய கடைகள் இருக்கும், இல்லை வயல்வெளி இருக்கும் கிராமமாக இருந்தால். அந்த மாதிரி ஊரை சுற்றி சுற்றி நம்ம நடந்துக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா வீட்டு வேலை நிறைய செய்கிறோம் இல்லையா, அப்போ அதுவே நமக்கு போதும். அதை தாண்டி நம்ம இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம ரொம்ப டயர்டாயிடுவோம், வீட்டில் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். நானும் அப்படி தான் 100 kg இருந்தபோதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கான வேலைகளை கடகடன் சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு 4-5 ரெசிபி செய்யறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்து அதில் அன்னைக்கு டேவை ஓட்டுற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டயர்டாக மாட்டோம். ஏன்னா அந்த கிச்சன்லேயே போட்டு ஒரு காலையில் ஒரு 4 ரெசிபி, மதியத்துக்கு ஒரு 3 ரெசிபி, நைட்டுக்கு ஒரு 2 ரெசிபின்னு செய்யும்போது தான் நம்ம ரொம்ப டயர்டாயிடும். காலையில் ஒரு குழம்பு வைக்கிறோமா, ஒரு குருமா ஏதோ ஒன்று வைக்கிறோமா, அதே வந்து அன்னைக்கு டே ஃபுல்லாக வச்சுக்கிற மாதிரி நம்ம பழகிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் அந்த மாதிரி கண்டிப்பாக பழகிடணும். நல்லா ருசியாக செய்து கொடுக்கறது தப்பு இல்லை, அதை ஒரு ரெசிபி 2 ரெசிபியோட நிறுத்திக்கிட்டோம்னா பெண்களுக்கு முக்கியமாக வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்குங்க. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இவங்களுக்கு என்ன வீட்டில் தானே இருக்காங்க, நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு சொல்லுவாங்க. நமக்கு எது முடியுமோ அதை முடியும்னு சொல்லிடணும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வேலையெல்லாம் எனக்கு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியும் கொஞ்சம் வேலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் கிடைக்கும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னா நம்ம தான் அந்த வேலை எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம பசங்களை முக்கியமாக சாப்பிட்ட தட்டை கழுவைங்க, ஒரு வீடு பெருக்கி கொடுங்க, மாப் போட்டு கொடுங்க, துணியை போய் காய வச்சுட்டு வாங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ வந்து கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். வாக்கிங் போகிறதுக்கு, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.